أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورحمة الله وبركاته. والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ونبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய திருத்தூதர், இந்த மார்க்கத்தின் வழிகாட்டி முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், அன்னாரது வழி நின்று வாழ்ந்து மறைந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபீன்கள், இன்றைக்கு வரைக்கும் இந்த மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் சரிவர பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமா என்ற பிரார்த்தனையோடு, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய வாராந்த வகுப்பிலே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒழுக்க மாண்புகள் என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அந்த முஸ்லிம் எல்லா நிலைமையிலும் எல்லா நேரத்திலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய, இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய அந்த ஒழுக்க மாண்புகளை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய முஸ்லிமாக இருக்க வேண்டும். அவன் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவன் அரசனாக இருந்தாலும் சரி, அடிமையாக இருந்தாலும் சரி, அவன் செல்வந்தனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க மாண்புகள், அதை கண்டிப்பாக முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்தினால்தான் அவனை நாம் முஸ்லிம் என்று அழைக்க முடியும். முஸ்லிம் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்று பார்த்தால் கட்டுப்படுதல். இஸ்லாம் என்றால் கட்டுப்படுதல், சரணடைதல் என்பது அர்த்தமாகும். எனவே இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வாழ்க்கை நெறிமுறைகளே நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளாக மாற்றி வாழ்வதுதான் ஒரு முஸ்லிம் என்பதற்கான அடையாளமாகும். அப்படியாக இருந்தால் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அத்தனை வழிகாட்டல்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். ஒரு முஸ்லிம் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டலை பின்பற்ற வேண்டுமாக இருந்தால், இஸ்லாம் சொல்லக்கூடிய வரம்புகளுக்குள் அவன் வாழ வேண்டுமாக இருந்தால், முதலாவது அவனுக்கு அல்லாஹுவை பற்றிய அச்சம், அல்லாஹுவை பற்றிய தக்வா அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். தக்வாண்டா என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில பூரணமான இறை விசுவாசத்தோடு அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்வது. அதாவது ஈமான் நிறைந்த ஒரு முஸ்லிம் எல்லா நிலைமையிலும் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய முஸ்லிமாக இருக்க வேண்டும். அப்படி வாழக்கூடிய முஸ்லிம் தான் தக்வா உள்ள முஸ்லிம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ
ஹக்கத்து காத்தி, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அல்லாஹுவை எப்படி தக்குவாவோடு வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள். அப்ப தக்குவாவோடு வாழ்வது என்பது கஷ்டம்தான், சிரமமானதுதான், முடியாத காரியம்தான். ஆனால் தக்குவாவோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அல்லாஹ்விடத்தில் உண்மையான அடியானாக நம்மால் மாற முடியும். அப்ப தக்குவாவோடு வாழ்தல் என்பதற்கான அர்த்தம் என்ன என்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில இஸ்லாம் தடுத்த ஹராமான விஷயங்களை விட்டு நம்ம ஒதுங்கி வாழ்றோம் என்றால் தக்குவா உள்ள மனிதன். இஸ்லாம் ஏவியதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் தக்குவா உள்ள மனிதன். ஒரு மனிதன் எப்ப பார்த்தாலும் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறான் என்றால் அவருடைய உள்ளத்தில் தக்குவா இருக்குமா? தக்குவா இருக்காது. அப்ப தக்குவா இருக்கிற மனிதன் பாவங்களை விட்டு ஒதுங்கி வாழ்வான். தக்குவா உள்ள மனிதன் நன்மைகளின்பால் அதிகமாக ஈடுபடக்கூடிய மனிதனாக வாழுவான். அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல முதலாவது சொல்ற விஷயம் என்னென்றால், ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி, அல்லாஹுவை எப்படி பயந்து வாழ வேண்டுமோ அப்படி பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கிற பொழுது முஸ்லிமாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று சொல்கிறான். அப்ப இந்த முஸ்லிமாக வாழுதல் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம், இஸ்லாத்தோடு வாழுதல் என்று சொல்லக்கூடிய விஷயம், இது முஸ்லிமால் மட்டும்தான் முடியும். அப்ப இந்த இஸ்லாத்தோடு வாழ்ந்தால்தான் முஸ்லிமாக மூத்தாகலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சுவர்க்கத்தை பற்றி சொல்கிறான். அந்த சுவர்க்கத்தை பற்றி சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பினுடைய மக்ஃபிரத்தின்பால் நீங்கள் விரைந்து வாருங்கள். வஜன்னத்தின், உங்கள் ரப்பினுடைய சொர்க்கத்தின்பாலும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், அந்த சொர்க்கத்தின் விசாலம் வானம் மற்றும் பூமி அளவுக்கு விசாலம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். அந்த சுவர்க்கம் யாருக்கு என்றால் இத்தத்தில் முத்தகீன், யாருக்கு? தக்வா உள்ள ஆட்களுக்குத்தான் அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், அந்த தக்வா உள்ள மனிதர்களை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ராஇ, அவர்கள் கஷ்டத்திலும் அதாவது இன்பத்திலும் துன்பத்திலும் அல்லாஹ்வுக்காக செலவு செய்வார்கள். வல் காதிமீனல் கைல, கோபத்தை மென்று விழுங்குவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் நன்மை செய்பவர்களை நேசிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அப்படியே சொல்லி கொண்டு போகல அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய அந்த அனந்தரக்காரர்களை சொல்லுகிற பொழுது, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், யார் அதாவது மானக்கேடான தவறை செய்துவிட்டு அல்லது தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து விட்டு ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்வை இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்வை நினைத்து அப்படி அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்தால், வமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் வேறு யார் உண்டு என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்கிறான். எனவே அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய ஒரு இறை விசுவாசி இந்த உலகத்துல முதலாவது அல்லாஹ் தஆலா கட்டுப்படக்கூடிய ஒரு இறை விசுவாசியாக வாழ்வான். அல்லாஹ் ஏவிய ஏவல்களை நடைமுறைப்படுத்துவான். அல்லாஹ் தடுத்த ஹராமாக்கிய அத்தனை அம்சங்களை விட்டும் அவன் தூரமாகுவான். எனவே அப்படி தூரமாக கூடிய ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழுகிற முஸ்லிமால் மட்டும்தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்க்கை நடைமுறைகளை பின்பற்றி வாழ முடியும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிற வாழ்க்கையினுடைய முக்கியமான சில அம்சங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல முக்கியமான இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல்கள் என்னவென்று சொன்னால், முதலாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒழுக்க போதனைகள் என்ன என்று பார்க்கிற பொழுது அதுல முதலாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய, இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய முதலாவது போதனை தான் நாம் எல்லாரும் இந்த உலகத்துல தக்வா உள்ள மனிதர்களாக வாழ வேண்டும். அப்படி தக்வா உள்ள மனிதர்களாக வாழ்ந்தால் மார்க்கம் எதையெல்லாம் ஏவுகிறதோ அதெல்லாம் நடைமுறைப்படுத்தலாம், எதையெல்லாம் விலக்குகிறதோ அதை விட்டும் தவிர்த்து வாழ முடியும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாம் கூறக்கூடிய ஒழுக்க போதனைகள்ல முதலாவது ஒழுக்க போதனை என்னன்னு சொன்னால், நம்ம எல்லாரும் முஸ்லிமாக வாழ்றோம் தானே, முஸ்லிமாக வாழ்றோம்.
அப்படி முஸ்லிமாக வாழக்கூடிய நாம் சில மார்க்கம் காட்டக்கூடிய வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். அதுல நிறைய வழிகாட்டல் இருக்குது, ஒரு சிலது நான் அடையாளப்படுத்துறேன். அதுல முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல முஸ்லிமாக வாழுகிற நாம் நம்முடைய பெற்றோர்கள் உறவினர்கள் விஷயத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க விழுமியங்கள் என்ன, ஒழுக்க நடைமுறைகள் என்ன, ஒழுக்க வழிகாட்டுகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல முதலாவது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅ, அல்லாஹ்வை நீங்க வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு இணையாக வேறு யாரையும் ஆக்கிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சொல்லிட்டு சொல்றான் வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் போதிக்கிற ஒழுக்க மாண்புகள்ல முக்கியமான விஷயம். அதாவது நான் தக்வாவையே சொன்னால், தக்குவான்றது முக்கியமானது. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில தக்குவா இல்லைன்றால் ஒன்றுமே செய்யல. அப்ப தக்குவாவை உள்ளத்தில சரியாக பதித்து கொண்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வாழ்கிற ஒரு முஸ்லிம் இஸ்லாம் போதிக்கிற போதனைகளை பின்பற்றுவார். அதில் இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒழுக்க மாண்புகள்ல ஒன்றுதான் பெற்றோர்களை மதித்தல் அல்லது பெற்றோர்களை கண்ணியமாக நடாத்துதல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒழுக்கம். சரியா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்றான். சொல்லிட்டு சொல்றான் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅ, அல்லாஹ்வை வணங்கிட்டோம் என்ன செய்யணும் என்றால் அல்லாஹ்க்கு இணை வைக்கப்படாத ஒரு ஒழுக்கம், முக்கியமான ஒழுக்கம். அல்லாஹ் வணங்கணும், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக் கூடாது என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த பெற்றோர்கள் விஷயத்துல இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபரி அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அவர்கள் இருவருமோ அல்லது ஒருவரோ உங்களிடத்தில் தள்ளாடுகிற வயதை அடைந்து விட்டால், வயது முதிர்ந்தாக்களாக மாறிவிட்டால், ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை உஃப் என்ற வார்த்தையால் அழைத்து விட சொல்லிட வேண்டாம். அவர்களுக்கு உஃப் என்று சொல்ல வேண்டாம். இந்த உஃப் என்ற வார்த்தைக்கு தர்ஜமா நீங்க எடுத்து பார்த்தால் அவர்களை சி என்ற வார்த்தையால் கூட சொல்ல வேண்டாம் அப்படின்னு வரும். இந்த உஃப் என்றால் அரபிகள்கிட்ட என்ன செய்வாங்க என்றால், நம்ம சொல்லுவோமே, உதாரணமா இந்த வயசு போன ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்க சின்ன பிள்ளையாக மாறுவாங்க. 5 வயசுக்கு முன்னால 2 வயசுல ஒரு 3 வயசுல புள்ள நிறைய கேள்வி கேட்கும். சில நேரம் அந்த புள்ள கேட்கிற கேள்வி நமக்கே என்ன செய்யும், பெடப்பாயும் மெரிச்சலாயும். சில நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கொண்டிருப்போம், புள்ள வந்து ஏதாவது கேட்கும், சும்மா ஐக்கிரியா சொல்லுவோம். இது சின்ன புள்ளையோட பண்பு, விளங்காது. நிறைய கொல்லப்படி பண்ணும் அந்த புள்ள. என்னது, சாப்பாட்டை கொடுத்தா தின்னாது, சாப்பாடு இல்லாத இடத்துல சாப்பாடு சொல்ல முடியும். இது புள்ளிட பண்பு. வயசு போன ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தள்ளாடுற வயசுல போகல தாயோ தந்தையோ நம்ம நினைக்கிற மாதிரி நடக்க மாட்டோம். ஏன்னா அவ நிறைய கேள்விகளை கேட்பாங்க. சில நேரத்துல நம்ம எரிச்சப்பட்டு நம்ம என்ன செய்வோம், சும்மா ஐக்கிறீங்களா கொஞ்சம் நேரம், வாய கொஞ்சம் மூடி தீக்கிறீங்களா. அரபிகள்கிட்ட உஃப் என்றால் பொத்துங்கன்ற அர்த்தம், பொத்திடுறீங்களே சொல்றது உஃப். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை உஃப் என்ற வார்த்தையால் நம்மட மொழிபெயர்ப்புல நம்ம சொல்ற மாதிரி சி என்ற வார்த்தையால் கூட நீங்க அழைச்சிடாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்க மாண்புகள்ல உள்ள முக்கியமான விஷயம்தான் தங்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒன்று. பொதுவாக பெற்றோர்கள் என்பவர்கள் யார் என்று கேட்டால், நம்மளை இந்த உலகத்துல பெற்றெடுத்து இந்த உலகத்துல நம்மளை உருவாக்கி நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தேடித்தந்து நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களோட வியர்வையை சிந்தியவர்கள் தான் பெற்றோர்கள். தாய் வந்து பிள்ளையை பெற்றெடுத்து 2 வருடங்கள் தன்னுடைய இரத்தத்தை பாலாக ஊட்டுகிறார். தந்தை வந்து அந்த தாய் தன்னுடைய இரத்தத்தை பாலாக ஊட்டினாலும் தந்தை அந்த பிள்ளை இந்த உலகத்தில் ஒரு சிறந்த பிள்ளையாக வர வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னால முடிந்த எல்லா விதமான அர்ப்பணிப்புகளையும் இந்த உலகத்துல ஒரு தந்தை செய்கிறார்.
எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல்கள்ல, ஒழுக்க விழுமியங்கள்ல, ஒழுக்க மாண்புகள்ல ஒன்றுதான் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கு இஸ்லாம் சொல்கிறது. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு, அதாவது பேரண்டல் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. அதாவது பெற்றோர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு சைக்காலஜிக்கல் விஷயம். இது பெற்றோர்களோடு மட்டுமல்ல. இஸ்லாம் இந்த ஒழுங்கை குடும்ப ரீதியாக, அதாவது உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு ஹதீஸின் மூலமாக தெளிவாக சொல்றாங்க. என்னன்னு கேட்டால், லா யதுகுலுல் ஜன்னத்த காத்திஉன், அதாவது குடும்ப உறவை துண்டிப்பவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்றால் சாதாரண விஷயமா? அதாவது குடும்ப உறவை ஒரு ஆள் துண்டித்து நடப்பானாக இருந்தால் அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்றால் குடும்ப உறவு என்பது முக்கியமானது. இனமந்தை சேர்ந்து நடத்தல் என்பது முக்கியமான ஒரு வழிகாட்டு, ஒரு ஒழுக்க மாண்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் தன்னுடைய ரிஸ்க் விசாலப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, தன்னுடைய வாழ்நாள் விசாலமாக வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவர் ஃபல் யஸில் ரஹிமஹு, தன்னுடைய இனபந்துகளை சேர்ந்து நடந்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்றால் அந்த குடும்ப உறவை சேர்ந்து வாழுதல் என்றது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில இஸ்லாம் காட்டக்கூடிய முக்கியமான ஒழுக்க விழுமியங்களில் உள்ள விஷயம் என்றதை நம்ம எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னு கேட்டால், இன்றைக்கு குடும்பங்கள்ல சண்டை சச்சரவுகள், ஒற்றுமையின்மை, அதாவது வாப்பாவோட மகன் பேசுறது இல்ல, மகனோட வாப்பா பேசுறது இல்ல, அல்லது மகளோட உம்மா பேசுறது இல்ல, அல்லது நானாவோட தம்பி பேசுறது இல்ல, சாச்சாமாரோட மகமாரோட பெரியப்பாமாரோட மகன் பேசுறது இல்ல, எப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஒரு சூழலை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னன்னு கேட்டால், ஆரம்ப காலத்துல இருந்த அந்த ஒற்றுமை, அந்த நல்லொழுக்க நட்பண்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு என்ன செய்து இல்லாமல் போய்விட்ட ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாம் காட்டக்கூடிய நல்லொழுக்க பண்புகள்ல பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், உற்றார் உறவினர்களோடு சேர்ந்து நடந்து கொள்ள வேண்டும், அதுபோல அண்டை அயல்வர்களை மதித்து வாழ வேண்டும். இதெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க மாண்புகள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா ஸால ஜிப்ரீலு யூசீனி பில் ஜார், ஜிப்ரீல் எனக்கு வசியத்து பண்ணினார். யாரை பத்தினால், பக்கத்து வீட்டுக்கார ஆள் சம்பந்தமாக ஜிப்ரீல் எனக்கு உபதேசம் பண்ணினார். ஹத்தா லலன்து அன்னஹு சயவரிதுஹு, நான் நினைச்சேன் என் சொத்துல அவருக்கு ஒரு பங்கு போயிருமோன்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு ஜிப்ரீல் அண்டை அயலவர்கள் சம்பந்தமாக எனக்கு நிறைய உபதேசம் பண்ணினார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க சொல்றாங்க. எனவே இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஒழுக்க விழுமியங்கள் அல்லது ஒழுக்க வழிகாட்டலோடு சேர்ந்த விஷயம். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அது மாதிரி தான் ஒரு முஸ்லிம் தன் வாழ்க்கையில பேணப்பட வேண்டிய ஒழுக்க நெறிமுறைகள்ல உள்ளதுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில உண்மை, நேர்மை என்று சொல்லக்கூடிய இந்த பண்பு. அதாவது உண்மை பேசுதல், நேர்மையாக வாழுதல். ஆரம்ப காலங்கள்ல முஸ்லிம்கள் என்றால் எல்லாரும் மாற்று மத சகோதரர்கள் நினைப்பாங்க, உண்மை சொல்றதா இருந்தால் ஒரு முஸ்லிமால மட்டும்தான் முடியும். இல்லைங்கதா? நேர்மையா இருக்கிறது யாருன்னு கேட்டால் முஸ்லீம் தான் நேர்மையா இருப்பான். சொன்னபடி நடக்கும். வாரண்டா வாரம்தான், தாரண்டால் தாரம்தான், எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்றீங்கதான், சரி உங்களுக்கு தான் நான் தருவேன் என்றால் மாற்று கருத்து இருக்காது. அப்ப இப்படியான ஒரு நேர்மை, உண்மை பேசுகிற தன்மை எல்லாம் இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு ஒழுக்க விழுமியத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல, அதாவது இந்த உண்மையை பேசுகிற பண்பை அல்லாஹ் சிலாகித்து சொல்கிறான். உண்மை பேசுகிற பண்பு கூனு மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு மாறிவிடுங்கள், உண்மையாளர்களோடு இருந்து விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. எனவே உண்மை என்றது முக்கியமான விஷயம். உண்மை பேச வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன சித்க யஹ்தி இலல் பிர், உண்மைன்றது நன்மைக்கு வழிகாட்டும். வைனல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னா,
நன்மை சுவர்க்கத்துக்கு வழிகாட்டும். வைன்னர் ரஜுல லயதகல்லமு ஹத்தா யக்துப இந்தல்லாஹி சித்தீகா. ஒரு மனிதன் உண்மை பேசுவான். எந்த அளவுக்கு பேசுவான் என்றால், அல்லாஹ்விடத்தில் உண்மையாளன் என்று அவன் பதிவு பண்ணப்படுகிற வரைக்கும் உண்மை பேசிக்கிட்டே இருப்பான். என்னது, ஒரு ஆள் உண்மை பேசுறது எப்படி என்றால், அல்லாஹ்ட்ட உண்மையாளன் என்று பதிவு பண்றப்படுற வரைக்கும் உண்மை பேசுவான். ஆனால் வைன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் என்றது பாவத்துக்கு வழிகாட்டும். வைன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன் நார், பாவம் நரகத்துக்கு தான் வழிகாட்டும். அவ ஒழுக்க மாண்புகள்ல உள்ள விஷயம் தான் உண்மை பேசுது. ஒரு முஸ்லிமுடைய ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் பொய்யை விட்டு விலகி இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, வைன்னர் ரஜுல லயக்திபு ஹத்தா யக்துப இந்தல்லாஹி கذாபா. ஒரு மனிதன் பொய் சொல்லுவான் எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்விடத்தில் அவன் பொய்யன் என்று பதிவு பண்ணப்படுற வரைக்கும் பொய் சொல்லுவான். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க மாண்புகள்ல உண்மை சொல்ல வேண்டும், பொய் சொல்லக்கூடாது என்ற விஷயத்தை இஸ்லாம் சொல்லும். அதுபோலதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க மாண்புகள்ல உள்ளதுதான் மன்னிப்பு. ஒரு ஆள் ஒரு தவறு செய்வார், சில நேரத்தில் தெரிஞ்சு செய்வாரு, தெரியாமலும் செய்யலாம். செஞ்சால் அந்த தவறை வாழ்க்கை ஃபுல்லா சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிறது. ஒரு தவறு தெரியாம செஞ்சிருப்பாரு, அதை லைஃப் ஃபுல்லா சொல்லி காட்டலுமா? இல்ல, சில நேரம் அவர் திருந்தலாம், அவர் மன்னிப்பு கேட்கலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அந்த சுவர்க்கம் யாருக்கு என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்றான், அவர்கள் மனிதர்களை மன்னிப்பார்கள், மனிதர்களை மன்னிப்பார்கள். வல் காலிமீனல் கைத, கோபத்தை மென்று விழுங்குவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களை மன்னிப்பார்கள். அப்ப இந்த மன்னிக்கின்ற பண்பு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க பண்பு. அதுபோல மன்னிப்பு மட்டுமில்ல, விட்டு கொடுத்தல். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யறது, இன்னும் ஒரு ஆளுக்காக வேண்டி விட்டு கொடுக்கிறது, நல்ல பண்பு. அவன் இந்த விட்டு கொடுத்தல், மன்னித்தல் என்ற இந்த பண்பு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு வழக்கு ஒன்று வருது. என்ன வழக்கு என்று கேட்டால், ரெண்டு பேர் பக்கத்து வீட்டுக்காரர்கள் சண்டை வருது. என்ன சண்டை கேட்டால், இன்னொரு ஹதீஸ், என்ன சண்டை அப்படின்னு கேட்டால், ரெண்டு பேருடைய எல்லையில ஒரு மதில் ஒன்று அமைக்கணும், ஒரு வேலி ஒன்று அல்லது மதில் ஒன்று அமைக்கணும். இந்த மதில அமைக்க போற ஆள் பார்க்கிறாரு, பக்கத்து வீட்டுக்கார ஆள்ட மரம் ஒன்று எல்லையில நிக்குது. சரியா, அவன் இந்த மதில் அமைக்க இயலாது. அவர்கிட்ட கேட்டார், இந்த மரத்தை நீங்க வெட்டுங்க, மதில கட்டுவோம்னு சொல்லி. அவர் சொன்னார், நான் வெட்ட மாட்டேன், நான் வச்சுதான், இப்போ உனக்கு தேவைன்னா சைடுல கட்டிக்கோ, அதை வெட்ட மாட்டேன்ட்டார். இவர் பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறைப்பாடு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்க வெட்டுங்கம்மான்னு சொல்றாங்க. அவர் சொல்றாங்க, நான் வெட்ட மாட்டேன்னு சொல்லி. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மரத்தை நீங்க வெட்டுனீங்க என்றால், வெட்டி உங்களோட பக்கத்து வீட்டு ஆளுக்கு அவருடைய வேலி, அவருடைய மதிலை, தாப்பையை போடுறதுக்கு நீங்க இடம் கொடுத்தால், இந்த மரத்தை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் உங்களுக்கு தருவான் என்று சொல்றாங்க. அவர் சொன்னார், இல்லை, என்னால முடியாது, நான் விட்டு தர மாட்டேன். இது அந்த இடத்துல ஒரு சஹாபி, அபு தஹ்தான்னு சொல்ற ஒரு சஹாபி பார்த்துட்டாரு. பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு போனதுக்கு பிறகு அந்த வீட்டுக்காரர்கிட்ட பத்தி கேட்டாரு, உங்களுக்கு ஒரு மரம் தானே போகுது, நான் அதுக்கு பகரமாக என்ற தோட்டத்தையும் அந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தையும் உங்களுக்கு நான் விட்டுத்தார, நீங்க அந்த மரத்தை கொடுங்கன்றார். அப்ப அவர் சம்மதிக்கிறார். என்றால் ஒரு தோட்டம், ஒரு வீடு கிடைக்குது, ஒரு பெரிய தோட்டம், எத்தனை மரம் கிடைக்கும் என்றால் யாரும் மோமன் சொல்லுவாங்களே, சொல்ல போக்கல.
சொல்லிட்டு இந்த அபு தஹ்தா ரசூலுல்லாஹி போய் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அந்த மரத்தவர் விட்டு தாரதாக சொல்லிட்டாரு. ஏன்னு கேட்டால் என்னுடைய வீட்டையும் என்னுடைய தோட்டத்தையும் அவருக்கு நான் தருவதாக வாக்குறுதி அளித்து விட்டேன் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அபு தஹ்தாவுக்கு சொன்னாங்க, அபு தஹ்தாவே கம் மின் இஸ்கின் ரதாஹின் லி அபி தஹ்தா. அபு தஹ்தாவுக்கு சொர்க்கத்துல அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அந்த பேரித்தம்பழத்துல உள்ள பேரித்த மரங்களுடைய அந்த குலைகள் கொப்புகள்ல உள்ள பேரித்த கனிகளின் எண்ணிக்கைதான் எத்தனை எத்தனைன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பார்க்கிறாங்க, காட்டப்படுது, சொல்றாங்க. அப்ப இந்த விட்டு கொடுத்தல், மன்னித்தல் என்ற பண்பு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல். அப்ப இந்த வழிகாட்டலை நம்ம கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும், இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல். அடுத்த ஒழுக்க மாண்புதான் இந்த உலகத்துல முஸ்லிமாக வாழுகிற பொழுது பொறுமை என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டல். இஸ்லாம் பொறுமைக்கு நிறைய நன்மைகளை சொல்லுது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரின், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அப்ப பொறுமை என்றது மிக முக்கியமானது. வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், பொறுமையோடு இருக்கிற ஆண்களும் பொறுமையோடு இருக்கிற பெண்களும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீம், அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொர்க்கத்தையும் அதிகமான பாவ மன்னிப்பை வைத்திருப்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த பொறுமைன்றது எப்ப துன்பங்களின் பொழுது, சோதனைகளின் பொழுது பொறுமையாக இருக்கும். அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய சோதனை நமக்கு வந்தால் அதுல பொறுமையாக இருக்கிறது. அப்படி சோதனைகள் வருகிற பொழுது நம்ம என்ன செய்யப்படாது, தளர்ந்து விடக்கூடாது. துன்பங்களின் பொழுது பொறுமையாக்க வேண்டும். அது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஒழுக்க மாண்பாக, ஒரு பண்பாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில வெற்றி வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய விவகாரங்கள் ஆச்சரியமான. இன் அஸாபத்துஹு ஸர்ரா ஷக்கர ஃபகான ஹைரன் லஹு, அதாவது அவனுக்கு ஒரு நலவு ஏற்பட்டால் அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்றான், அது அவனுக்கு நலவாக வரும். வைன் அஸாபத்துஹு லர்ரா ஸபர ஃபகான ஹைரன் லஹு, அவனுக்கு ஒரு தீங்கு, ஒரு பாதிப்பு வந்தால் அதுல அவன் பொறுமையாக்குறான், அதுவும் அவனுக்கு நலவாக அமைந்து விடும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, வலைஸ தாலிக லியஹதின் இல்லா லில் முஃமின், முஃமினை தவிர வேறு யாருக்குமே இந்த நிலைமை வர முடியாது. இந்த நிலைமைக்கு ஒரு முஃமினுக்கு மட்டும்தான் முகம் கொடுக்க முடியும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல அல்லாஹு தஆலாவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை தங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளாக ஏற்றுக்கொண்ட மனிதர்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றார். அந்த பண்புகள் என்ன என்று பார்த்தோம் என்றால், இந்த உலகத்துல இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கம் நிறைந்த பண்புகளாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சூரா அல் ஃபுர்கான்ல 63ஆம் வசனம் தொடக்கம் 77ஆம் வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா சில பண்புகளை அல்லாஹு தஆலா சொல்றாங்க. அதாவது எல்லாமே ஒழுக்க பண்புகள் தான். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கத்தோடு கூடிய போதனைகளைத்தான் அந்த அல்லாஹு தஆலா அந்த வசனத்துல சொல்றாங்க. அதுல முதலாவது என்ன சொல்றாங்க தெரியுமா, வ இபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, அதாவது அல்லாஹ்வுடைய அடியார்கள் இபாதுர் ரஹ்மான்கள் யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, பூமியில் அவர்கள் பணிவாக நடப்பார்கள். இது ஒழுக்கத்துல முக்கியமான விஷயம். ஒழுக்கத்துல முக்கியமான விஷயம் என்றால் பணிவாக நடத்தல், பெருமை இல்லாமல் நடத்தல். பெருமை என்றது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க பண்பா இல்லை. பணிவு என்றது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, வ இபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, அல்லாஹ்வுடைய அடியார்கள் பூமியில் பணிவாக நடப்பார்கள். அதாவது பெருமை அடிக்க மாட்டார்கள்,
وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالُوا سَلَامًا அவர்களோடு மூடர்கள் மடையர்கள் வந்து தர்க்கித்தால் அவர்கள் உங்கள் மீது சலாம் சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு விலகி போய் விடுவார்கள். இது முக்கியமான ஒழுக்கப்படும். என்னென்றால் உலகத்துல நிறைய பிரச்சனை வரும், நிறைய வாக்குவாதங்கள் வரும், நிறைய கருத்து முரண்பாடுகள் வரும். அப்படி வரப்போ கொள்ள நம்ம பணிவாக அந்த இடத்திலிருந்து விலகி எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரியாள் என்று சொல்லி என்ன செய்யல, பெருமை அடித்தல் கர்வம் கொள்வது இஸ்லாம் வெறுக்குது. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஃப்தாலின் ஃபகூர். அல்லாஹ் தஆலா கர்வம் கொள்கிற பெருமை அடிப்பவர்களை நேசிப்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா பெருமை அடிக்கிற கர்வம் கொள்கிற யாரையும் நேசிப்பதில்லை. எனவே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பணிவாக நடத்தல் என்றது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஒழுக்க பண்பு. பெருமையை விட்டு தூரமாகுதல் என்பது இஸ்லாம் என்னது நமக்கு தடுக்கிற பெரிய பண்பு. அந்த பெருமை அடித்தல் என்ற பண்பு, பெருமை அடித்தல் மனுஷனுக்கு சரி வராது. நம்ம என்னதான் பெரிய பெருமையோடு வாழ்ந்தாலும் நம்ம என்ன செய்யலாது, இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் மூத்தாகிட்டோம் என்றால் எந்த பட்டம் பதவி அந்தஸ்து தொழில் கௌரவம் எல்லாத்தையும் சொல்லி அழைப்பாங்க என்றால் இல்லை, ஜனாசா மையத்துனா சொல்லுவாங்க. உலகத்தில் இருந்து ஒரு ஆள் மூத்தாகிட்டார் என்றால் அவர் பெரிய ஒரு இந்த என்னது 10,000 ரூபாய் அல்லது 50,000 ரூபாய் ஒரு அபாயா ஒரு ஸ்காஃப் எல்லாம் போட்டால், ஆடம்பரமான ஆடைகள் போட்டிருந்தால் அதை என்ன செய்வாங்க, போடுவாங்களா? இல்லை, என்ன போடுறது இல்லை, கஃபன் தான் போடுவாங்க. நம்ம என்ன செய்யறது, பெரிய வாகனத்துல ஆடம்பரமாக பெரிய கௌரவமாக பயணிச்சால் யாராவது அந்த வாகனத்தில் தூக்கிட்டு போவாங்களான்னு பார்த்தால் சந்தூக் அந்த என்னது பள்ளியில வாசல் இருக்கு அதுல தூக்கிட்டு போவாங்க. ஏன்னா நம்ம பெரிய பெருமை அடிச்சு கொண்டு வாழ்ந்தோம் என்றால் பெரிய ஃபிரௌனை போல அனரப்புக்கும் நான் தான் பெரிய ரப்புன்னு சொல்லி வாழ்ந்தவன் எல்லாம் என்ன செஞ்சான், அவன் கட்டின வீட்டுக்குள்ள வாழ முடிச்சான்னு கேட்டால் இல்ல, பூமிக்குள்ள அல்லாஹ் தஆலா என்னது மூழ்கடிக்க செய்தான். அப்ப இதுதான் உலகத்துல மனிதனுக்கான நிலைமை என்றால் ஒரு மனிதனுக்கு ஏன் பெருமை? ஒரு மனிதனுக்கு பெருமை அடிக்கிறது என்ன இருக்குது? அல்லாஹ் தஆலா தான் பெரியவன். எனவேதான் நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ் அக்பர் என்று சொல்றோம், அல்லாஹ் பெரியவன் என்று சொல்றோம். என்ன கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை தாய்மார்களே, இஸ்லாம் காட்டுகிற ஒழுக்க மாண்புகள்ல பணிவாக நடத்தல், பெருமை இல்லாமல் நடத்தல் என்ற இந்த பண்பு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டு. அடுத்தது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன் அஸாபஹா கான கராமா. இறை அடியார்கள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம், ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், யா அல்லாஹ் எங்களை நரக வேதனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, எங்களை நரகத்தை விட்டு திருப்புவாயாக. இன் அஸாபஹா கான கராமா, நிச்சயமாக அதன் வேதனை நிரந்தரமான வேதனை, மிக மோசமான வேதனை என்று சொல்லிட்டு சொல்வாங்களா. இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரம் வ முகாமா, நிச்சயமாக அது வாழ்வதற்கும் வசிப்பதற்கும் மிக கெட்ட இடம் என்று சொல்லி அவர்கள் சொல்வதாக அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அடுத்த ஒரு ஒழுக்க பண்பை சொல்கிறான், வல்லதீன இதா அன்ஃபகு, அவர்கள் செலவழித்தால், அவர்கள் உலகத்துல செலவழித்தால் லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்துரு, அவர்கள் வீண்விரயம் செய்யவும் மாட்டார்கள், கஞ்சத்தனம் காட்டவும் அதாவது கஞ்சத்தனம் காட்டவும் மாட்டார்கள். வகான பைன தாலிக கவாமா, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு சமாந்தரமான மத்திய நிலையாகத்தான் இருப்பார்கள். இது முக்கியமான ஒரு ஒழுக்க பண்பு. என்னென்றால் நம்மகிட்ட அல்லாஹ் தந்திக்கிறான்றதுக்காக வேண்டி வீண்விரயம் செய்யவும் படாது. அல்லாஹ் நமக்கு சொத்தை தந்திக்கிறான், செல்வங்களை தந்திக்கிறான்றதுக்காக நம்ம வீண்விரயம் செய்யலாமா? சும்மா நம்ம பிரியாணி சமைச்சு கொண்டு போய் ரோட்ல கொட்டையிலுமா? இயலாது. அப்படியே இல்லையா? அல்லது நம்ம என்ன செய்யறது, சல்லிக்கு காசுக்கு வாங்கி பிரயோசனப்படுத்தாம அள்ளி வீசையிலுமான்னு கேட்டால் இயலாது. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஒரு ஒழுக்க பண்பு தான் வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு, அவர்கள் செலவழித்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள் என்றால் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின், அல்லாஹ் வீண் விரயம் செய்யக்கூடியாக்களை விரும்புறது இல்லை. அதுல அல்லாஹ் சொல்றான் வலம் யக்துரு, கஞ்சத்தனம் காட்டும். சிலாக்களை பார்த்தால் உலோபித்தனம் நம்ம சொல்லுவோமே, அதாவது எச்சில் கையால் காக்கை விரட்ட மாட்டோம் சொல்லுவோம். அதாவது
சாப்பிட்டு நிக்க போகல காத்துக்கு விரட்டினால் அதுல சோறு பெயரன்றதுக்காக வேண்டி அப்படி சொல்லுவாங்க பழைய ஆட்கள். அவன் என்ன செய்யப்படாதுன்னு கேட்டால் வீண் விரயம் செய்யப்படாதுதான். அதுக்காக ஓவர கண்டுத்தனம் காட்டுறதும் கூடாது. அப்பக்கான பைனதானிக்க கவாமாண்டல் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு சமாந்தரமான வாழ்க்கை. தேவையானதுக்கு செலவழிக்கிறது, தேவையில்லாததுக்கு செலவழிக்கப்படாது இல்லையா? தான தர்மங்களை கேட்டு வாராக்களுக்கு வழங்குறது, சில நேரங்களில் கேட்காமல் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களுக்கு தேடி போய் கொடுக்கிறது, அல்லாஹ் தந்த அமானிதங்களை நிறைவேற்றது, அல்லாஹ் தாலா நமக்கு தந்த பொருளாதாரத்துல அல்லாஹ்வுக்காக முடிந்த அளவு செலவழித்தல் என்ற இந்த பண்பு இஸ்லாம் சொல்லக்கூடிய பண்பு. அல்லாஹ் தாலா அடுத்த வசனத்துல சொல்றார், வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர். அவர்கள் யார் என்று கேட்டால் அல்லாஹ்வுக்கு நிகராக வேறு யாரையும் அழைக்க மாட்டார்கள். இது உலகத்துல ஒரு முஸ்லிமும் பின்பற்றக்கூடிய ஒரு அழகான வழிகாட்டல் என்று கேட்டால் அல்லாஹ் இணை வைத்தல் என்ற பெரிய பாவம். அது கூடாது, அது கூடாது. லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர் என்றால் அல்லாஹ்வுக்கு பகரமாக வேறு யாரையும் அழைக்க மாட்டார்கள். வலா யக்துலுன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். எந்த ஒரு உயிரையும் வேண்டும் என்று கொலை செய்ய மாட்டார்கள். வலா யஸ்னூன், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். வமை யஃஅல் ذلك யல்கா தாமா. இவ்வாறு யார் செய்தார்களோ அவர்கள் மோசமான பாவத்தை செய்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். அப்ப ஒழுக்க பண்புகள்ல உள்ளதுதான் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் வாழ வேண்டும். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. அல்லாஹ் தஆலா அவனுக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் பாவங்களை அல்லாஹ் நாடியோருக்கு மன்னிப்பான். அதுபோல விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். விபச்சாரம் இஸ்லாத்துல மிக மோசமான பாவம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கொள்ள வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது மாதிரியான பாவங்களை செய்வது வம யஃஅல் ذلك யல்கா தாமா, இவ்வாறு செய்தால் அவர் மோசமான தண்டனையை அடைய நேரிடும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், யுதாஃபு லஹுல் அஸாபு யௌமல் கியாமா. அவர்களுக்கு மறுமையில இரட்டிப்பு தண்டனை உண்டு. வயஹ்லுது ஃபீஹி முஹானா, அவர்கள் இழிவாக்கப்பட்ட நிலையில் அவர்கள் மறுமையில் நிரந்தரமாக நரகத்தில் தங்கிவிடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான். இல்லாமன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன், தௌபா செய்து சாலிஹான் அமல் செய்து ஈமான் கொண்டு அப்படிப்பட்ட மக்களுக்கு ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றுவார். வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் தஆலா இரக்கமுடையவன் மன்னிப்பவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான். வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர, அவர்கள் யார் என்று சொன்னால் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள். இது ஒரு முக்கியமான ஒழுக்கப்பண்பு. என்றால் பொய் சத்தியம் செய்தல், பொய் சத்தியம் செய்தல் என்ற விஷயம் இருக்கிறது இஸ்லாம் தடுத்த விஷயம். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க விஷயங்கள் உள்ளதுதான் உண்மைக்கு சார்பாக நிற்கணும், பொய்க்கு சார்பாக நம்ம பெயரப்படாது. வைதா மர்ரு பில்லஹ்வி மர்ரு கிராமா, அவர்கள் வீணான காரியம் நடக்கிற இடத்துக்கு போனால் அவர்கள் கண்ணியமாக அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. அப்ப நிறைய உலகத்துல ஹராமான பாவமான மார்க்கம் தடுத்த அம்சங்கள் நிறைய நடக்கலாம். அப்படி நடக்கிற பொழுது அந்த இடத்துக்கு நம்ம தெரியாம போய்த்தோம் என்றால் நம்ம என்ன செய்யணும் என்றால் அதுல இருந்து ஒதுங்கிடும். அதுல இருந்து நம்ம ஒதுங்கிட்டு நம்ம கண்ணியமாக அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு நம்ம மாறிடும். அல்லாஹ் சொல்றான், வல்லதீன லா யஸ்ஹதூன ஸூர, அவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள். வைதா மர்ரு பில்லஹ்வி மர்ரு கிராமா, அவர்கள் கேளிக்கைகள் வீணான காரியங்கள் நடக்கிற இடத்துக்கு போனால் அந்த பக்கத்தில் இருந்தவர்கள் கண்ணியமாக ஒதுக்கி விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். வல்லதீன இதா துக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு நினைவூட்டப்பட்டால் லம் யஹிரு அலைஹா சும்மம் வ உம்யானா, அவர்கள் செவிடர்களை விட அல்லது குருடர்களை போல் அவர்கள் அதுல விழமாட்டார்கள். அவர்கள் அதனை சிந்தனையோடு அதை கேட்டு செவி சாய்ப்பார்கள். இதுல முக்கியமான ஒரு ஒழுக்கம் இருக்கு என்னன்னு கேட்டால்,
எதை பத்தி நம்ம பேசினாலும் அல்லாஹ்ட வஹி நமக்கு சொன்னால், அல்லாஹ்ட குர்ஆனை பற்றி சொன்னால், அல்லாஹ்ட சட்டதிட்டங்களை பற்றி சொன்னால் என்னது நம்ம அல சம்இ வத்தா உடனடியாக கேட்டு நடைமுறைப்படுத்தும். அதான் முஸ்லிமுடைய பண்பு. அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், மூமின்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், உள்ளங்கள் நடுநடுங்கும். வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் ஜாதத்துஹுல் ஈமானா, அவங்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றாங்க. அதுபோல அல்லாஹ் தொடர்ந்து சொல்ற போல வல்லதீன யகூலூன, அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின். அவர்கள் என்ன தெரியுமா அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, யா அல்லாஹ் எங்களுக்கு கிஃப்டா தந்துருவாயாக எங்கட கணவன்மார்களை, எங்கட மனைவிமார்களை, வதுர்ரியாத்தினா எங்கட பிள்ளை குட்டிகளை, குர்ரத அயுனின் கண்குளிர்ச்சியாக ஆக்குவாயாக, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்களுக்கு அதாவது முத்தகீன்களை பயபக்தர்களுக்கு எங்களை வழிகாட்டியாக இமாமாக ஆக்கியருள் புரிவாயாக என்று சொல்லி அல்லாஹ்ட்ட அவர்கள் பிரார்த்தனை புரிவார்கள். அதாவது உலகத்துல நம்மட கணவன்மாராக இருக்கலாம், கணவன்மாராக இருந்தால் மனைவிமார்களாக இருக்கலாம். அல்லாஹ்ட்ட துஆ செய்யணுங்க, அல்லாஹ் எங்கட மனைவிமார்களை அல்லது எங்கட கணவன்மார்களை, எங்களுக்கு எங்கட பிள்ளை குட்டிகளை எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கிடுவாயாக, எங்களை இந்த உலகத்துல பயபக்தியுடைய தக்குவா உள்ள மக்களுக்கு தலைவர்களாக ஆக்குவாயாக என்று சொல்லி அவர்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டு சொல்றான், உலாயிக யுஜஸௌனல் குர்ஃபத, இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல ஒரு அறையை பிமா சபரு, அந்த பொறுமையின் காரணமாக, வயுலக்கௌன ஃபீஹா தஹியத்தன் வஸலாமா, அவர்களுக்கு சுவர்க்கத்துல மாளிகையும் நற்கூலியாக அவர்களுக்கு அளிக்கப்படும். அதுபோல தஹியத்தன் வஸலாமா, சலாமும் வாழ்த்தும் அவர்களுக்கு சுவர்க்கத்துல உண்டு என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், காலிதீன ஃபீஹா, அந்த சுவர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக தங்கி விடுவார்கள். ஹசுனத் முஸ்தகர்ரன் வ முகாமா, அந்த சுவர்க்கம் அவர்களுக்கு வாழ்வதற்கும் வசிப்பதற்கும் அழகிய தங்குமிடமாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டலை, அந்த ஒழுக்க நெறிகளை நம்மட வாழ்க்கையில நம்ம பின்பற்றுவோமாக இருந்தால் நமக்கு சுவர்க்கம் நிச்சயமாகும். அந்த வாழ்க்கை வழிகாட்டல்கள்ல, ஒழுக்க விழுமியங்கள்ல உள்ள முக்கியமான ஒழுக்க விழுமியங்கள்ல சிலதை நான் குர்ஆனிய கண்ணோட்டத்துல நபிகளாருடைய அந்த சுன்னாவின் ஒளியில நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அது இல்லாத நிறைய விஷயங்கள் இருக்கு. இதென்னு கேட்டால், உலகத்துல வாழுகிற பொழுது ஒரு மனிதன் என்ற வகையில நம்ம செய்கிற நிறைய தவறுகள் இருக்கு. உதாரணமாக, நம்மட வாயால நம்ம புறம் பேசி விடுவோம், நம்ம அடுத்த முஸ்லிமை பற்றி அவதூறு சொல்லிடுவோம், நம்ம அடுத்த முஸ்லிமை பற்றி போர் சொல்லலாம், அடுத்த முஸ்லிமை பற்றி தப்பாக சிந்திக்கலாம். இதெல்லாம் இஸ்லாம் தடுத்த, இஸ்லாம் ஹராமாக்கிய காரியங்கள் தான். அந்த காரியங்களை விட்டு தூர ஒதுங்கி வாழ வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்கள்ல நம்ம பெரிய பாவங்களை சாதாரணமாக நம்ம செஞ்சிருவோம், அதுக்கு பெரிய வெயிட்டை கொடுக்க மாட்டோம். உதாரணமாக ஒரு முஃமினான கற்பொழுக்கம் உள்ள ஒரு பெண் மீது அபாண்டம் சொல்லுதல் என்ற பாவம் உலகத்துல பெரிய பாவம். அந்த பாவத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கண்டித்து சொல்கிறான். ஆனால் அந்த பாவங்கள்ல சில நேரங்கள்ல நம்மட வாயால சாதாரணமா சொல்லுவோம், நம்ம சாதாரணமா அந்த பாவங்களை கடந்து போவோம். ஒரு முஸ்லிமை பற்றி நம்ம பேசினால் சில நேரங்கள்ல அந்த முஸ்லிம் அந்த பண்பு இருந்தால் கூட அது புறம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்டது, மல் கீபா, புறம் என்றால் என்னன்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திக்ருக அஹாக பிமா யக்ரஹ், உன்னுடைய சகோதரன் எதை வெறுக்கிறானோ அதை பற்றி நீ பேசினால் அது புறம் என்று சொல்றாங்க. உன்னுடைய சகோதரன் எதை வெறுக்கிறானோ அவ்வாறு நீ பேசுதல் புறம் என்று சொன்ன உடனே ஒரு சஹாபி கேட்டார், யார் ரசூலல்லாஹ், நான் பேசுற விஷயம் அந்த ஆள்கிட்ட இருந்தாலும் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஆள்கிட்ட நீங்க பேசுற விஷயம் இருந்தால்
அது புறமாகும், இல்லென்றால் அது அவதூறாகும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவ உலகத்துல அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் என்று ஒன்று இருக்கு. அடியார்களோடு நடந்து கொள்ள வேண்டிய கடமைகள் உரிமைகள் ஒன்று இருக்கு. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள்ல நம்ம சில நேரங்கள்ல தவறு விட்டோம் என்றால் அல்லாஹ் தஆலா தௌபா செய்தால் பாவமன்னிப்பு எல்லாம் மன்னிப்பான். ஆனால் அடியார்கள் விஷயத்துல நம்ம தவறு விட்டோம் என்றால் அந்த அடியான் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய முக்கியமான வழிகாட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான வழிகாட்டல் என்று சொன்னால், நம்ம இந்த உலகத்துல அடியார்களுடைய ஹுக்கூக்குல் இபாத் என்கிற இந்த பகுதியை நம்ம சீர் செய்யணும். ஒரு ஆளுக்கு நம்ம ஏதாவது அவரை பத்தி பேசிட்டோம் என்றால் மன்னிப்பு கேட்கணும். அவருடைய உரிமையை மீறிட்டோம் என்றால் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவருடைய சொத்தை அபகரிச்சோம் என்றால் மன்னிப்பு கேட்கணும். அவரை பத்தி புறம் பேசிட்டோம், போல் சொல்லிட்டோம், அவதூறு சொல்லிட்டோம், அபாண்டம் சுமத்திட்டோம் என்றால் அவங்கள்ட்ட போய்த்து மன்னிப்பு கேட்டு அவங்க மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்கிற அந்த ஒழுக்க மாண்பை இஸ்லாம் நமக்கு என்ன செய்து சொல்லித் தருகிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை நம்ம எடுத்து பார்த்தோம் என்றால் எல்லாமே என்னது இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் தான். அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தொழுகையை பத்தி சொல்லக்கொள்ள இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான பாவமான காரியங்களை விட்டு உங்களை தடுக்கிறது. அப்படின்றால் நம்ம ஐவேளை தொழுகையை சரியாக தொழுதம் என்றால் உலகத்துல செய்கிற எல்லா விதமான பாவங்கள், அறாமான விஷயங்கள், மார்க்கம் வெறுத்த காரியங்கள், இஸ்லாம் வெறுக்கிற விஷயங்களை விட்டு நம்மளால தூரமாகலாம். அவன் நம்ம தொழுகையை இந்த உலகத்துல சரியாக நிறைவேற்றக்கூடிய அந்த நிலைமைக்கு நம்மளை ஆக்கிட்டோம் என்றால் என்னது, நம்ம நிறைய பாவங்களை இருந்து நம்ம தூரமாகி, நிறைய தவறுகளை விட்டு நம்ம தூரமாகிடுவோம். அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க பாவங்களை விட்டு உங்களை பாதுகாக்கும். எந்த ஒரு வணக்க வழிபாடா இருந்தாலும் சரி, ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், இது எல்லாமே நம்மளை இந்த உலகத்துல பாவம் செய்வதை விட்டு தடுக்கக்கூடிய வணக்கமாக தான் நம்மளை இந்த உலகத்துல நன்மையின்பால் வழிகாட்டக்கூடிய இபாதத்துகளாகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்துல நமக்கு தந்திருக்கிற எல்லா விதமான வணக்க வழிபாடுகளும் இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிற ஒழுக்க மாண்புகள் என்று தலைப்புல நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனால் எல்லாத்தையும் நான் என்ன செய்யல, சொல்லல. சில ஒழுக்க நெறிமுறைகளை, ஒழுக்க நடைமுறைகளை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டிருக்கிறேன். இல்லாத ஒழுக்க நடைமுறைகள் நிறைய இருக்கு. உதாரணமாக சாப்பிட கொள்ள உள்ள ஒழுக்க நடைமுறையை நம்ம எடுத்தோம் என்றால் அதுல ஒரு பெரிய பகுதி இருக்கு. என்னது, சாப்பிட எப்படி சாப்பிடணும், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி பிஸ்மில்லா சொல்லணும், சாப்பிட்டு முடிஞ்ச அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், இப்படி அதை எப்படி சரியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய வழியில வச்சு கொண்டதுன்றது ஒரு ஒழுக்க மாண்புகள் வழிகாட்டல் சொல்லி சாப்பிடுறதுக்கு இருக்கு. தூக்கத்துக்கு போகல இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க வழிகாட்டல் சொல்லி அது தனியான ஒழுக்க வழிகாட்டல் இருக்குது. அத ஒரு வகுப்புல என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். அதுபோல அண்டையர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கம் சொல்லி தனியாக இருக்கு. பெற்றோரோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கம் தனியாக இருக்கு. தனிமையில் இருக்கிற பொழுது முஸ்லிம் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கம் என்று சொல்லி தனியாக இருக்கிறது. அதுபோல அதாவது எந்த அளவுக்கு என்று கேட்டால் நம்ம நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிற பொழுது, உதாரணமாக வாஷ்ரூமுக்கு போறதானே, அதுல கூட எப்படி ஒழுக்கம் என்று சொல்லி இஸ்லாம் வழிகாட்டு. நம்ம கணவன் மனைவியாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிற பொழுது நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கம் என்று சொல்லி ஒரு பகுதி இருக்குது. இப்படி ஒழுக்க விழுமியங்கள் என்ற அந்த பகுதி சிறிய சாதாரணமான பகுதி அல்ல, அது ஒரு விரிந்த விசாலமான பகுதி தான் இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்க மாண்புகள் என்று சொல்லக்கூடிய பகுதி. அந்த பகுதி அது ஒரு நாள்ல அல்லது ஒரு கிளாஸ்ல சொல்லக்கூடிய பகுதி அல்ல. ஒவ்வொரு பகுதிகளும் தனித்தனியாக சொல்லப்பட வேண்டிய ஒழுக்க விழுமியங்களோடு சம்பந்தப்பட்ட பகுதிகள் என்றதை இந்த சந்தர்ப்பத்தில் சுட்டிக்காட்டி, சந்தர்ப்பத்தில் சில விஷயங்களை மாத்திரம் ஒழுக்க விழுமியங்களை, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க நடைமுறைகள், ஒழுக்க விழுமியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். எதை நம்ம கேட்டோமோ தெரிந்து கொண்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி சுவனம் செல்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.